விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி நாளுக்கு நாள் வந்து பெரிய அளவில் பலம் வாய்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு மேலும் ஒரு பலம் சேர்க்கிற விதமாக வந்து இப்போது விசிக கட்சியிலேருந்து துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா வந்து இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேல தகவல் தொழில்நுட்பம் இணை செயலாளராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவரும் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம் டிவிக்கே பொறுத்த வரைக்கும். 2026 எலெக்ஷன் அதுக்கு இப்போவே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 2025 ஓப்பனிங் ஜனவரி மாதத்துலேருந்தே பார்த்தோம்னா ஒரு அனல் பறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யார் ஆதவ் அர்ஜுனா அப்படின்னா நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அவர் வந்து பேஸ்கெட் பால் அது மாதிரி ஒரு ஃபெடரேஷனில் ஒரு மல்டி டேலண்டட் அப்படின்னு சொல்லலாம் அவர். ஸோ ஸ்போர்ட்ஸ்லேயும் பேஸ்கெட் பாலில் ஒரு ஃபெடரேஷன்லாம் இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி சில அந்த ஆலோசகர் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு. டிஎம்கேல வந்து இருந்திருக்கிறாரு. டிஎம்கேல இருந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து வந்தார். ஸோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடுனால அவர் ஒரு 6 மாத காலம் வந்து கட்சியிலேருந்து நீக்கப்பட்டாங்க. நீக்கப்பட்ட இந்த காலகட்டத்திலே பார்த்தோம் அப்படின்னா இப்போ விசிகாவுக்கு வந்து வந்திருக்கிறாரு. ஸோ ஆதவ் அர்ஜுனா ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் ஸோ தேர்தல் விமர்சகர், இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டி அவர். ஸோ அவர்கிட்ட இருந்த சில டீமெல்லாம் வந்து கூடலாம் இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு அரசியல் அனுபவம் ஒரு குறுகிய காலத்தில் வந்து டிவிகேல ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஒரு ஷார்ட் டைமில் ஒரு சில மணி நேரத்துலேயே அவருக்கு வந்து பார்த்தோம்னா பதவி கொடுத்துருக்காங்க. என்னென்னா தேர்தல் பிரச்சார மேலாண்மை செயலாளர், துணை செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க டிவிகேல. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இறங்கி வேறு லெவலில் பண்ண போகிறாரு. ஸோ இதுக்கு என்னென்னா திருமாவளவன் அவர் சைட்லேருந்து ஏதாவது கோவம் இருக்குமோ, நீ எதுக்கு வந்து, ஏன்னா ஜென்ரலாக ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சிக்கு போனால் அங்கே இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் கோவப்படுவாங்களே, நீ எப்படி அங்கே போகலாம், உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்லாம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் திருமாவளவன் அவர்கள் ஒரு அருமையான ஒரு பதில் சொல்லியிருந்தார். கொள்கை ரீதியாக தாவேக தமிழக வெற்றி கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரெண்டுமே பார்த்தோம்னா கொள்கை ரீதியாக அம்பேத்கர், பெரியார் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு நல்ல பாண்டிங் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீ இங்கே இருந்தாலும் சரி இல்லை அங்கே போய் விஜய் அவர்கள் கூட ஒர்க் பண்ணாலும் அது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஆதவ் அர்ஜுனாவும் வந்து திருமாவளவன் அவர்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டாரு அப்படிங்கலாம் எதுவும் வந்து பெரிய ஒரு விமர்சனம் குரலாக சொல்லாமல் என்னுடைய ஆசான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நேரில் போய் சந்திச்சிருக்காரு. ஸோ இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலுக்கான எடுத்துக்காட்டு. இதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, நீ வந்து ஃபஸ்ட்டு போடா தம்பி, போயிட்டு எல்லாம் செட் பண்ணு, ஒரு 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 எப்படி சொல்கிறது, போயிட்டு ஒரு டிஃபென்ஸ் ஆடு அண்ணன், அதுக்கப்புறம் வந்து அடித்து ஆடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிப்பாக இதன் மூலயமா ஆதவ் அர்ஜுனா வருகை மூலயமா ஒரு விஷயம் கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அலைன்ஸ்க்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. டிவிகேவும் விசிகாவும் 2026 ஒரு பெரிய அலைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ விஜய் அவர்கள் சிஎம்மா இல்லை திருமாவளவன் அவர் சிஎம்மா இல்லை திருமாவளவன் அவர்களுக்கு வந்து டெப்டி சிஎம் கொடுக்கப்படுமா, இதெல்லாம் வந்து ஃப்யூச்சரில் தான் தெரியும். பட்டு ஒரு க்ரீன் சிக்னல் இருக்குது. ஏன்னா அவரே ஓப்பனாக சொல்கிறார் திருமாவளவன் அவர்களே, டிவிகேவும் விசிகாவும் கிட்டத்தட்ட கொள்கை ரீதியாக வந்து ஒரு எந்த ஒரு இதுவும் இருக்குது, ஒரு நல்ல பாண்டிங் இருக்குதுன்னு அவரே வந்து சொல்கிறாரு. ஸோ வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் சிடிஆர் நிர்மல்குமார், இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கேல ஐடி விங்கில் ஒரு பெரிய பொறுப்பில் வந்து இருந்தவர். ஸோ இவர் இதுக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்தார். பிஜேபியில் வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஏடிஎம்கேக்கு வந்தார். ஏடிஎம்கே வந்த அப்புறம் பார்த்தோம்னா இப்போ சரி ஓகே டிவிகேல போவோம் அப்படின்னு வந்து வந்திருக்கிறாரு. ஒரு மிக முக்கிய புள்ளி. இவருக்கும் பார்த்தோம்னா வந்த உடனே ஒரு நல்ல ஒரு பொறுப்பு போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவர் தகவல் தொழில்நுட்ப பிரிவில், அதே மாதிரி சமூக ஊடகங்கள் இது மாதிரியான பிரிவில் ஒரு இணை செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல போஸ்டிங் தான். ஸோ ஆதவ் அர்ஜுனா இவங்க சிடிஆர் நிர்மல்குமார் இவங்க 2 பேர் வருகை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பலம் சேர்க்குது டிவிகே அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது தாண்டி நிறைய கட்சியிலேருந்து நிறைய பேர் வருவாங்க டிவிகேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் போக போக பார்த்தோம் அப்படின்னா சொல்ல முடியாது. டிஎம்கேல சீட்டு கிடைக்காத எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ, எம்பி நிறைய பேர் வந்து இந்த டிவிகேக்கு வர வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர், பிஜேபி, ஏடிஎம்கே நிறைய கட்சியிலேருந்து வருவாங்க. ஸோ இன்னொரு பேச்சு வந்து போயிட்டுருக்கு. இப்போ இவங்க 2 பேர் ஜாயின் பண்ணது வந்து ஒரு அஃபிஷியலான ஒரு விஷயம். இன்னொரு பேச்சு என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சார பீரங்கி சீமானவர்களுக்கு அடுத்தபடியாக அந்த கட்சியில் ஒரு 4-5 பேர் தான் ஃபேஸே நல்லா தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் யாருன்னா காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியில் ரொம்ப வருஷமாக வந்து அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேம் அவங்க. ஸோ அவங்க டிவிகேல இணைய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து வந்துகிட்டு இருக்குது. பட் இன்னும் அஃபிஷியல் ஆகலை. ஸோ அவங்களும் வந்து வர பெரிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து உண்மையாக பொய்யான்னு சில விஷயம் தெரில. சீமானவர்கள் வந்து ஃபோனில்
காளியம்மாளை பற்றி ஒரு சொன்னதாகவும் 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனாலையும் ஸோ ஒரு எப்படியா இருந்தாலும் காளியம்மா வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது டிவிகேவுக்கு காளியம்மா அவங்க வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதான் சொல்கிறேனே, ஒரு பெரிய ஒரு ஹீட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது. 2026 டெஃபினட்டாக விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹோப் இருக்குது. ஒரு ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ ஒரு பெரிய ஹோப் இருக்குது டிவிகேக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு டே பை டே அடுத்த ஒரு 13 மாதம் தான் இருக்குது, 14 மாதம் இருக்குது கரெக்டாக. இப்போ பிப்ரவரி ஜனவரி முடிஞ்சிருச்சு. பிப்ரவரியிலேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 14லேருந்து 15 எலெக்ஷன் கேம்பெயினிங் எல்லாம் சேர்த்து எலெக்ஷன் டேட்டுக்காக நம்ம பார்த்தோம்னா ஒரு 15 மாதம் இருக்குது. இந்த 15 மாதத்தில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய பலம் சேர்ந்தால் ஈஸியாக வந்து ஆட்சி அமைச்சிடலாம். இல்லை அப்படின்னாலும் விஜய் அவர் வந்து யாரை கை காட்டுறாங்களோ அவங்க தான் வந்து சிஎம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ விஜய் அவர்களுக்கும் ஒரு டெப்டி சிஎம்மாக ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டிவிகே ஒரு பெரிய கேம் சேஞ்சராக தான் இருக்க போகிறாங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸில். ஸோ இந்த வீடியோ ஆதவ் அர்ஜுனா அண்ட் சிடிஆர் நிர்மல்குமார் இவங்களுடைய வருகை பொறுத்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.